உங்க ஆட்டத்தெல்லாம் அடக்க ஒருத்தன் வந்துட்டான்டா. இப்படி வந்து குஜராத்தை பார்த்து சொல்ற மாதிரி தான் கண்டினியூஸா ஜெயிச்சிட்டு இருந்த குஜராத் இன்னைக்கு லக்னோ கிட்ட தோத்து போயிட்டாங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்ல குஜராத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 180 ரன்னு தான் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர் கம்மியான ஸ்கோராக இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா லக்னோ பிச்சு கொஞ்சம் பவுலிங்க்கு சாதகமாக இருக்கும். குஜராத் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு மார்க்ரமும் ரிஷப் பண்ட்டும் தான் ஓப்பனிங்கில் வந்து கிளம்புறாங்க. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா தாங்க வந்து போச்சு. பவர் பிளேயில் விக்கெட் விட்டு கொடுக்காம இவங்க வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ட் அதிரடி காட்டுவார்னு பார்த்தா மனுஷன் 27 கோடி கொடுத்ததுக்கு 27 ரன்னு கூட எடுக்கலைங்க. 21 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மார்க்ரமும் நிக்கோலஸ் பூரானும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க. உண்மையிலே உங்களோட இன்னிங்ஸு வேற லெவலாக வந்துருந்துச்சுங்க. ஒரு பக்கம் மார்க்ரம் ஹாஃப் செஞ்சுரி அடிக்க, இன்னொரு பக்கம் நிக்கோலஸ் பூரான் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெறித்தனமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. சும்மாவே பூரான் வந்து நொறுக்கி தள்ளுவார். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு கொடுத்துருக்கிற டார்கெட்டுக்கெல்லாம் வெளுக்காமல் இருப்பாரா? அதனால் வெளுன்னு வெளுத்து 23 பால்லே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் அவுட் ஆனவுடனே பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஈஸியாக இந்த ஸ்கோரை வந்து 3 பால் மிச்சம் இருக்கும்போது சேஸ் பண்ணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை லக்னோ வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்சை லக்னோ வின் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா தாங்க வந்து இருந்துச்சு. ஆனால் எப்போ லக்னோ ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சுங்க. அப்படியே குஜராத்தோட ரன்னு வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இதே குஜராத் பேட்ஸ்மேன்ஸு ஸ்டார்டிங்கில் விக்கெட் போனவுடனே அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸ் அதிரடியாக விளாண்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஸ்கோர் வந்து 200 ரன்னுக்கு மேலே வந்து போயிருக்கும். அப்போ வந்து லக்னோவுக்கு வந்து கஷ்டமாக வந்து போயிருக்கும். ஆனால் லக்னோ கரெக்டாக பிளான் பண்ணி இவங்களை 200 ரன்னுக்கு மேலாம் அடிக்கவே விடக்கூடாது, 200 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக 200 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணாங்க பார்த்தீங்களா? இதனால தாங்க லக்னோனால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் மார்க்ரம் பூரான் 2 பேருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. இவங்களோட அதிரடினால தான் லக்னோ வந்து இன்னைக்கு மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து குஜராத் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குஜராத் வந்து தோற்றுருக்காங்க. இனிமேல் அடுத்த மேட்ச்சில் குஜராத் வந்து கம்பேக் கொடுக்குறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.